ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி ரெசிபி சட்னி அரைக்க போகிறோம். கருவேப்பிலை மெயினாக நம்மளுக்கு கருவேப்பிலை முருங்கைத்தழைலாம் யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது, குழந்தைக்கு நல்லாயிருக்கும், குழந்தைக்கும் நல்லது. நம்ம கடைஞ்சி தரத்துக்கு கொஞ்ச நாள் இல்லை இவ்வளோ முருங்கைத்தழை நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி வதக்கி அரைச்சி பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சட்னியும் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். முருங்கைத்தழை, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் வதக்கி இதை அரைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சட்னி காலியாகிடும். பசங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு வாட்டி வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு இட்லி சாப்பிட்ற பசங்க வந்து 2 இட்லியே சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இட்லி ஆன் சட்னி.